A vector is equal to 2i plus 3j minus k. B vector is equal to minus I plus 2j minus 4k. C vector is equal to I plus j plus k எனில் bracket A vector பெருக்கல் B புள்ளி பெருக்கல் bracket A vector பெருக்கல் C இன் மதிப்பு காண்க. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா லெக்ராஞ்சி முற்றொருமையை பயன்படுத்தி தான் இந்த கணக்கு நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெக்ராஞ்சினுடைய முற்றொருமைக்கான ஃபார்முலாவை எழுதிக்கலாம். நம்ம இதுதான் லெக்ராஞ்சியின் முற்றொருமை ஃபார்முலா. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ABCD என்பன ஏதேனும் 4 வெக்டர்கள் எனில் பிராக்கெட் A வெக்டர் பெருக்கல் B புள்ளி பெருக்கல் பிராக்கெட் C வெக்டர் பெருக்கல் D இஸ் ஈக்குவல் டு அணிக்கோவை மதிப்பு A டாட் C A டாட் D அப்புறம் இரண்டாவது நிறையில் B டாட் C B டாட் D. ஓகே, ஸோ நமக்கு கணக்கில் 3 வெக்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த லெக்ராஞ்சின் முற்றொருமை ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிக்கலாம். நமக்கு என்ன தேவை அப்படின்னா A வெக்டர் வெக்டர் பெருக்கல் B வெக்டர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் புள்ளி பெருக்கல் நமக்கு A வெக்டர் வெக்டர் பெருக்கல் C வெக்டர். ஸோ இதனுடைய மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ இங்கே என்னது D இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு என்ன இருக்குது, C இருக்குது. நமக்கு C இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, A இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் விட்டுலாம். நமக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னா ACAD இதான் முதல் நிலையில் இருக்குது. அதுபோல் AAAC. ஸோ A வெக்டர் டாட் A வெக்டர் அதுக்கப்புறம் A வெக்டர் டாட் C வெக்டர். ஸோ இரண்டாவது நிறையை பார்த்தோம் அப்படின்னா B டாட் C இருக்குது, அப்புறம் B டாட் D இருக்குது. அப்போ இங்கே B டாட் A ஃபஸ்ட்டு. ஸோ B வெக்டர் டாட் A வெக்டர் அதுக்கப்புறம் என்னது B டாட் C. ஸோ B வெக்டர் டாட் C வெக்டர். அவ்வளோதான். இப்போ நம்ம என்னது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா A டாட் A கண்டுபிடிக்கலாம். ஸோ A வெக்டர் புள்ளி பெருக்கல் A வெக்டர் இஸ் ஈக்குவல் டு A என்னது 2i plus 3j minus k. ஸோ அப்போ A டாட் A அப்படிங்கிறது என்னது நமக்கு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர். ஸோ இது என்னது 4 3 9 இங்கே 1. ஸோ 10 14. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை A டாட் C. ஸோ A வெக்டர் புள்ளி பெருக்கல் C வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இங்கே 2 இங்கே 1. ஸோ நமக்கு 2. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு ப்ளஸ் இங்கே 3 இங்கே 1. ஸோ ப்ளஸ் 3. ஓகே, அதுக்கப்புறம் ப்ளஸ் இங்கே மைனஸ் 1 இங்கே ப்ளஸ் 1. அதனால் நமக்கு மைனஸ் 1. ஸோ நமக்கு என்னது 2 3 5 5ல் 1 போச்சுன்னா 4. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்னது B வெக்டர் டாட் A வெக்டர் இந்த மூன்றாவது உறுப்பு. B இங்கே மைனஸ் 1 இங்கே 2. ஸோ மைனஸ் 1 பெருக்கல் 2 மைனஸ் 2. அதுக்கப்புறம் இங்கே 2 இங்கே 3. ஸோ 23 6. அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் 4 இங்கே மைனஸ் 1. ஸோ நமக்கு ப்ளஸ் 4. ஸோ 6 4 10 அதில் 2 போச்சுன்னா 8. அடுத்து நாலாவது உறுப்பு என்னது B டாட் C. ஸோ B வெக்டர் டாட் C வெக்டர் ஈக்குவல் டு ஸோ இங்கே மைனஸ் 1 பெருக்கல் 1 மைனஸ் 1. அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் 2 பெருக்கல் 1 2. அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் 4 பெருக்கல் 1 மைனஸ் 4. ஸோ மைனஸ் 4 1 மைனஸ் 5 அதில் 2 போச்சு அப்படின்னா என்னது மைனஸ் 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இங்கே எனக்கு 14 கிடச்சிருக்குது. இங்கே என்ன கிடக்குது 4 கிடச்சிருக்குது. இங்கே என்ன இருக்குது 8 கிடச்சிருக்குது. இங்கே மைனஸ் 3 கிடச்சிருக்குது. ஸோ இது என்னது அணிக்கோவை மதிப்பு பண்ணிடுச்சுன்னா 14 பெருக்கல் மைனஸ் 3 நமக்கு என்ன கிடைக்கும் 42 கிடைக்கும். ஸோ நமக்கு மைனஸ் 42. அதுக்கப்புறம் ரெண்டாவது உறுப்புக்கு ஒரு மைனஸ். இங்கே 4 8 32. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 74. ஸோ இதுதான் என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த கணக்கை பார்த்தோன்னே நமக்கு லெக்ராஞ்சினுடைய முற்றுரிமை தான் ஞாபகம் வருது. ஸோ அந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஸோ இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். A B C D என்பன ஒருதள வெக்டர்கள் எனில்
bracket a வெக்டர் பெருக்கல் b வெக்டர் பெருக்கல் bracket c வெக்டர் பெருக்கல் d is equal to 0 வெக்டர் என நிரூபிக்க. ஸோ நம்ம வந்து என்னது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஏபிசிடி என்பன ஒருதலை வெக்டர்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதை எழுதியாச்சு. அடுத்து நமக்கு இதான் வந்து நிரூபிக்க வேண்டியது. ஸோ நிரூபிக்க வேண்டியது அப்படிங்கும்போது எப்பயுமே நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை எடுத்துக்கலாம். ஸோ ஏ வெக்டர் வெக்டர் பெருக்கல் பி வெக்டர், இப்போ வெக்டர் பெருக்கல் இங்கே சி வெக்டர் வெக்டர் பெருக்கல் டி வெக்டர். ஓகே, ஸோ இதுக்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு பெட்டி பெருக்கலை பயன்படுத்தி. ஸோ பெட்டி பெருக்கல் ஏ வெக்டர் பி வெக்டர் டி வெக்டர் பெருக்கல் நமக்கு சி வெக்டர். ஓகே, மைனஸ் பெட்டி பெருக்கல் ஏ பி சி பெருக்கல் டி வெக்டர். நமக்கு ஏபிசிடிலாம் வந்தது ஒருதலை வெக்டர்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த காரணத்தினால நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து பெட்டி பெருக்கல் ஏ பி டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் பெட்டி பெருக்கல் ஏ பி சி இதுவும் நமக்கு 0 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது ரெண்டையும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா this is equal to 0 பெருக்கல் சி வெக்டர் மைனஸ் 0 பெருக்கல் டி வெக்டர். ஸோ நமக்கு இங்கே எல்லாத்துலேயுமே என்னது வெக்டர் பெருக்கல் தான் இருக்குது. அதனால ஆன்சர் வந்து என்னது கண்டிப்பாக ஒரு வெக்டராக தான் இருக்கும். இங்கே நமக்கு 0 கிடைக்கிற காரணத்தினால இது வந்து என்னது ஒரு 0 வெக்டர். ஓகே, ஸோ இதை தான் வந்து என்னது நமக்கு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட்.